வாசனை வருதா? ஷூட்லயே கொஞ்சம் இதுவாயிடும். ஷூட் மாமி, ஆண்டி, பாட்டி, ஐ கான்ட் ஸ்டாண்ட் சச் வேர்ட்ஸ். அழகா எல்லாரும் ரமான்னு கூப்பிடுங்க. ரொம்ப ஃபைனா இருக்க மாட்டோம். ஓகே, கொஞ்சம் அந்த நான் ஃபைனா பண்ணாலும் சரி, கோர்ஸா பண்ணாலும் சரி, நீங்க தானே சொல்ல போற, அது சொல்லுவா. நோட்டேன். இதெல்லாம் ரொம்ப காரம் இல்லாத மிளகா தான். அது பேரு சொங்கி மிளகாம்பே நான். அது கொஞ்சம் தளன்னு இருக்கணும், அது குழன்னு பண்ணக்கூடாது, இலையா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அது நோட்டா சொல்லுவீங்க. யூ கேன் சே இட் இஸ் தி ரெசிபி ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் ஆடி பெருக்கோட ஆவக்காய் சாதம் ஸ்பெஷலுக்கு எல்லாரும் அப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் போட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் ஆல் தட் என்கரேஜ்மெண்ட், இல்லையாமா? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா அந்த நேத்துக்கு அதுவும் ஆவக்காய் சாதம். ஐ வாஸ் குவைட் ஸ்கெப்டிக்கல் ஹவு இட் ஷுட் பி, பட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நீ போட்ட ஆவக்காய் கேட்கவே வேண்டாம், அவ்வளவு நல்லா இருந்தது. இப்ப வேற எலுமிச்சங்காய் வேற போட்டிருக்க. ஆமா, நீ எடுத்துன்னு வர மறந்துட்ட, அது நல்லவா எடுத்துன்னு வா. அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம ரசம் நிறைய பண்ணிருக்கோம். we have done enough and more. ஆக்சுவலா பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா நாகநல்லூர், கும்பகோணம் ரசம், எலுமிச்சம்பழ ரசம், தேங்காய் பால் ரசம், அப்புறம் வேப்பம்பு ரசம். such a simple one but it is such a tasty one. அப்புறம் அவ்வளவு பண்ணி வாழைக்காய் ரசம், அப்புறம் இந்த புளி வேக வச்சு கொட்டுற அதுலயே ரசம், கொத்தமல்லி ரசம், கொட்டு ரசம். அதே மாதிரி இந்த வாட்டி I thought I'll make கொள்ளு ரசம். சபாஷ். கொள்ளு ரசம். கொள்ளு இஸ் குவைட் நல்ல இட்ஸ் காட் a hardy legume but it's a medicinal value நிறைய இருக்குது. in fact ஹார்ஸ், அது பேரே இதுதானே, ஹார்ஸ். ஆமா, கரெக்ட். அதனால ஹார்ஸுக்கே அதுக்கு கொடுப்பா, அது அவ்வளவு உடம்புக்கு பலம். சோ அதை வச்சுதான் இன்னைக்கு இதுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லி பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, வரமிளகா ஒரு 4-5, தென் நெய், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நெய், அப்புறம் அது மஞ்சப்பொடி, கசப்பு, அப்புறம் அது பெருங்காய பொடி, தேங்காய், பச்சை மிளகா, வெல்லம். ஆமா, அப்புறம் புளி கொஞ்சம். எவ்வளவு புளி? புளி ஒரு மேபி பிக் லைம் அது மாதிரி. அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணல, பிச்சுன்னு இருக்கணும். அப்புறம் நிறைய டொமேட்டோஸ். இதுக்கு என்னமா பண்ணணும் சொல்லு பாப்போம். இது பாரு, ஒரே ஒரு டிராப் மாத்திரம் நெய் போட்டுக்கிறேன். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் தான், பட் ஸ்டில் எனக்கு அந்த எம்டியா ஒரு கடாயை விடக்கூடாது அப்படின்னு இல்ல. அது நெய் போடாம எனக்கு சமைக்க வராது. அது சொல்லு. அது பத்தியா அந்த கொள்ளு இருக்கு பத்தியா, அது அத நல்லா படன்னு வெடிக்கும், எள்ளு மாதிரியே வெடிக்கும். ஆமா, அத முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம். ஓகே. இந்த கொள்ளு ரசம் இது ஒரு ரீஜன்ல ஒரு மாதிரி பண்ணுவா, பட் மோஸ்ட் ஃபேமஸ் இஸ் இன் ஆந்திரா. உழவச்சாறுன்னு யூ கேன் சே இட் இஸ் தி ரெசிபி ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வேரியேஷன் நிறைய இருக்கு. சில பேர் வேக வச்சு பண்ணுவா, சில பேர் இந்த மாதிரி பொடி போட்டு பண்ணுவா. அந்த மாதிரி there are quite a few variations. பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, this is a legume. இந்த கொள்ளு, அதாவது ஹார்ஸ் கிராம்ன்றது இட்ஸ் a legume which is a hardy crop. தண்ணியே இல்லாத டைம்ல இது, தண்ணி இல்லாதப்ப கூட இது வளரும், or கம்மி தண்ணில வளரும். So those are small things, so you can imagine how that region would have been. அதுல arid regionல இதெல்லாம் வருமா? கரெக்ட். இது மில்லட்ஸ் இதெல்லாம் it have been very hardy. ஆமா, அப்படியே வச்சாக்க அது நம்ம எள்ளு பொரியிற மாதிரி பறங்கும். பட் அது பொரியிற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பிகாஸ் அது ஒரு வாசனை வரும், அது கொள்ளு வாசனை. சரி, சோ அதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வைக்கலாம். ஆமா. ஆஹா, நல்ல பிரவுன் ஆகணும். அது வெடிக்கிறதே கொஞ்சம் வெடிச்சாச்சு. அதை நான் இப்போ பொட்டுக்க போறேன். இதுல கலர் மாறி இருக்கு, அண்ட் ஆல்சோ பட்னு வெடிக்கிறது பாருங்க. வெடிக்கிறது வாசனை சூப்பரா, ஒரு நட்டி ஸ்மெல். இதுல கொட்டின்னு தனித்தனியா தான் வருது. எவ்வளவு வாசனை பாரு. ஆமா. ஓகே. இது இப்ப இருக்கிறப்பே பட்னு வெடிக்கிறது. நம்ம எள்ளு, நம்ம மிளகா பிடிக்கு பண்ணுவோம் பத்தியா. கரெக்ட். அந்த கரண்டியை கொண்டு வந்துட்டேன். இல்லடா, அது வைக்கிறதுக்குலாம் அதான்டா சரியா. இப்ப அடுத்தது ஜீரகம், அப்புறம் பெப்பர் போடு, அப்புறம் தனியா,
இதெல்லாம் அப்போ ஆட் பண்ண அந்த நெய்லியே ஆமா ஆமா இது வந்து மிளகா வத்தல். ரொம்ப காரம் போடல, ஏன்னா பெப்பர்லாம் இருக்கு அதுல, அதனால பயமா இருந்தது எனக்கு. காரம் பிடிக்கிறவாளுக்கு நல்லாவே காரம் போடலாம். அண்ட் ஃபார் தோஸ் ஆஃப் யூ who may want to add garlic also இந்த ரசத்துல வேணும்னா இது வந்து garlic கூட ஆட் பண்றது சாதாரணமா எப்ப பண்ணுவானாக்க டுவர்ட்ஸ் எண்ட் தாளிக்கிறது இல்லையா, அப்ப அதை நல்லா குத்தி போட்டுடுவா. இப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டான். இப்பெல்லாம் garlic is not included at all. சோ இது ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்க வெயிட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வாசனை இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாசனை வந்தோம் இந்த ஷூட்லயே கொஞ்சம் இதுவாயிடும். ஷூட் சரி வெயிட் பண்ணிக்கலாம். வாசனை வருதா? எல்லாம் ஜீரக வாசனை எல்லாம் வந்துரும். தனியா வாசனை தான் வருது. ஆக்சுவலா ஜீரக வாசனை தான். கரெக்ட், ஜீரக வாசனை தான். கொட்டுறது கூட வித்தியாசம் இருக்கு. அப்படியே மொத்தையா கொட்டக்கூடாது. அப்படியே அப்படியே மொத்தையா கொட்டக்கூடாது. ஒரு நொட்டை தஞ்சாவூர் நொட்டை. சரி, இப்போ இது ரெண்டும் இந்த வறுத்த ஸ்பைசஸும் இந்த கொள்ளையும் மாத்திரம் அரைச்சு வந்துட்டுமா? அரைச்சணும் இல்ல, பொடி பண்ணணும். பொடி பண்ணி வித்தியாசம். ரெண்டும் சேர்த்தே போட்டு அரைச்சிடலாம். இத ஒரு ரவுண்ட் அரைச்சிடும், இத ரவுண்ட் பொடி பண்ணிடும், அப்புறம் இத போட்டுடும். ரொம்ப ஃபைனா இருக்க மாட்டோம். ஓகே, கொஞ்சம் நான் ஃபைனா பண்ணாலும் சரி கோர்ஸா பண்ணாலும் சரி நீங்க தானே சொல்ல போற, அது சொல்லுவா நொட்டை. அது ஆறுறதுக்குள்ள இது ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. அத காட்டுறேன் உனக்கு. இந்த பாரு, இது வந்து நிறைய பச்சை மிளகா. ஓஹோ, அது வெறும் உடைச்சு போடுறேன், அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் ரொம்ப காரம் இல்லாத மிளகா தான். அது பேரு சொங்கி மிளகாம்பே நானு. அண்ட் நிறைய கருவேப்பிலை, அத சொல்லு, நிறைய கொத்தமல்லி. உனக்கு பிடிக்காது, ஸ்டில் அது வேற வழியே கிடையாது. அப்புறம் பத்தியா இத பாரு, தக்காளியா இல்ல, நல்ல பெருசா 2 தக்காளி, நல்ல கனிஞ்சதா. ஓகே, கொஞ்சம் உப்பையும் போட்டுண்டு இப்ப நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், பிசிஞ்சிக்க போறேன். பிசியணும். அப்புறமா யூ ஆட் த லைம் வாட்டர். இது எப்படி புளி வாட்டர் சாரி. இத பாரு எப்படி பிசியறேன் பாரு. இது எப்படி பிசிஞ்சிருக்கேன் பாரு. நல்லா பிசிஞ்சுட்டேன். இப்போ அந்த மிளகாயோடது கருவேப்பிலை வாசனை எல்லாம் இறங்கியிருக்கும். இப்ப பாரு, இந்த புளி இதுல போட்டு, இது எவ்வளவு, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியா? தாராளமா இருக்கும். அதுக்கு கரைக்கிறதுக்கு அத்தனை தண்ணி வச்சிருக்கேன். எனக்கு யாரோ ஒருத்தர் டிப் சொன்னா, நம்ம புளி கரைக்கும் போது இந்த ஊற வச்சது புளியோட, எனிவே புளியில வந்து நம்ம உப்பு போட போறோம், கல்லுப்போட சேர்த்து போட்டு பிசிஞ்சோம்னா அந்த ஃபைபர் டக்கு டக்கு டக்குன்னு வெளியில வரும். நான் இப்படிதான் பண்ணிருக்கேன். பத்தியா, நீ அதை சொல்லவே இல்லையே. இத்தனை நாள் அம்மா ஒரு நாள் சொன்னதே கிடையாது. இப்ப நான் எப்பவுமே அப்படிதான். குழம்புக்கு ரசத்துக்குன்னு புளி ஊற வைக்கிறோம் பாரு, அதுக்கு நிஜமாவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சானாக்கா அந்த செடிமெண்ட்டும் சீக்கிரம் கீழே வந்து. ஒரு வாட்டி சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் ராகேஷ், சொல்லாம கடை நீ போட்டு பாரு, வீடியோவையும் போட்டு பார்த்து சொல்றேன். சரி, புளி கரைச்சுட்டேன். புளி கரைச்சது இது பாரு, இதோட ஊத்துறேன் பாரு. இப்போ சபாஷ். நீங்க வேணா கூட கரைச்சு கூட வச்சிருந்துருக்கலாம், ப்ராபப்ளி அது கூட பண்ணிருந்துருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் காட்டலாமேன்னு விட்டு காட்டுறேன். என்ன ஒரு நல்ல எண்ணம் உனக்கு. சரி, சோ இப்போ இது நீ கரைச்சுக்கோ, நான் அதுக்குள்ள அந்த பொடி பண்ணி வந்துடுறேன். பொடி பண்ணிடுவா. வாசனை வருதா? ஃபர்ஸ்ட் கிளாஸா வாசனை வருது. ஆனா இது கொஞ்சம் தனியா வாசனை தான் ஜாஸ்தி வருது. இல்ல, அந்த கொள்ளு வாசனை அப்புறம் குதிக்க வரும்னு நினைக்கிறேன். இது பாரு, இப்போ வந்து இதுக்கு ஏத்த மாதிரி இந்த பொடி போடுறேன். இப்போ ரசப்பொடி மாதிரியே தான். பட் எல்லாம் இந்த பச்சை புளியில தான். ஆக்சுவலி இஃப் யூ லுக் அட் இட், ஆமா பட் இப்போ கொதிக்க வைக்கணும். எல்லாத்தையும் போட்டுட்டு பாரு, மஞ்சள் பொடி போடுறேன் பாரு. சபாஷ். மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம். வெரி குட். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு எல்லாம் போட்டுட்டு தென் ஃபைனலி அடுப்பை மூட்டணும். அப்பதான் அடுப்பை மூட்டணும். ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச அந்த பருப்பு நீ அரைச்சிருக்கிற அந்த பொடி மொத்தமே போட்டுடலாம். ஏன்னா பாத்துக்கலாம், இந்த ரசத்துக்கு திக்னஸ் கொடுக்கறது வந்து அந்த கொள்ளுதான். திக்னஸ்னா ஒண்ணுமே அவசியம் இல்லை. திஸ் இஸ் நாட் லைக் சாம்பார். I know but even that little consistency. ரொம்ப குழகுழன்னு இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது. நல்லா இதுவா நல்லா கொதிக்கணுமே. இப்போ சரி, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போறது. அப்புறம் எதுக்கு அந்த அளவு சொன்னேன்? அப்படின்னு இல்ல, அப்படி இல்ல கொஞ்சம் இருந்தாக்கா வச்சுக்கலாமேன்னு சொல்றேன். ஷாம்பூ யூஸ் பண்ணலாமா? இன்னும் ஒரு நாள் பண்ணலாமே. யூ கேன் மேக் ரசம்.
கொள்ளு ரசம் ஏன் பண்ண மாட்டியான்னு? அதானே அப்புறம் இத்தனை நாள்ல நீ பண்ணதே இல்லையே. இதனால நிஜமா முன்னெல்லாம் பண்ணிருக்கோம், இப்பெல்லாம் மறந்து போயிடுத்துறாக்க. அதை சொல்லு. எங்க 3 கோர்ஸ் எங்க சாப்பிடுறோம்? குழம்பு ரசம் ஏதாவது ஒண்ணு, கூட்டு தான் தொகையல் ரசம், அது சரி. அவ்வளவு. உனக்கு வாட் இஸ் யுவர் டேக் ஆன் புரோட்டீன்மா? எல்லாருக்கும் சொல்ல வாட் உன்னோட இம்ப்ரெஷன் ஆஃப் புரோட்டீன்? புரோட்டீன்னா முன்னே சொல்லியிருக்கேன், நம்ம சமையல்ல எவ்ரிதிங் இஸ் பேலன்ஸ்ட். நம்ம வந்து வி டேக் பருப்பு எவ்ரிடே. பருப்பு கலத்துக்கு பருப்புன்னு இவ்வளவு வைப்பா, அதுலயே கடுகு தாளிச்சு நெய் குத்தி பெருங்காயம் போட்டு வைப்பா. எந்த பருப்பு இருந்தாலும் ஐதர் இட் இஸ் தோரம் பருப்பு ஆர் பாசி பருப்பு, எல்லாம் கடலை பருப்பு மாத்திரம் எடுக்க மாட்டான். இது ரெண்டுத்துக்குள்ள எது வேணாலும் முதல்ல அதை போட்டுட்டு ஒரு 4 வா சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் குழம்பு ரசம்லாம் வரும். See, that itself is அதே மாதிரி when you make பொங்கல் கம்ப்ளீட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் சிரிக்கிறேனே தவிர ஐ ஆல்சோ பிலீவ் இன் தட். while we all ensure there is some protein powder, tofu அதெல்லாம் இருந்தாலும் அந்த பருப்பு சாதம் கலத்துக்கு பருப்பு போட்டு that பருப்பு சாதம் with நெய் is a must every day. It's a must. அது நம்ம வாசனையா வேற பண்றோம். நம்ம அது கொஞ்சம் தளன்னு இருக்கணும், அது கொழன்னு பண்ணக்கூடாது, இலையா இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். இல்ல நொட்ட சொல்லுவியே. நொட்ட நான் தான் பண்றது, நொட்ட சொல்லியே பழக்கம் ஆயிடுச்சு. நொட்ட சொல்லியே பேர் வாங்கும் பரம்பரையில் இல்ல, நம்ம கரெக்டா அது மாதிரி நம்ம பழகி இருக்கோம் இல்லையா? தட் இஸ் த ரீசன். இப்ப எங்க பாட்டி எல்லாம் கைய வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. அரை செகண்ட் உட்காந்தாக்கா என்ன உட்காந்துட்டு இருக்க, போ அதை போய் அதை பண்ணு இதை பண்ணு, அப்படி இடும்பு எடுப்பா. என்னையும் நீ அப்படிதான் பண்ற. ஒன்னு எங்கப்பா நான் பண்ணினதுல கால்வாசி கூட. சரி, இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? கொதிக்கணும். என்ன வாசனை பாருமா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப பாரு, இப்ப இதுக்கு மேல இது கொத்தமல்லி தாளிச்சதுக்கு அப்புறம் தானே? இல்ல போட்டுடலாம், கொதிக்கும்ல கடைசியில. அப்படி இங்க வந்து எண்ணெய் நெய் வச்சிருக்கேன். போட்டுமா கடுகு? நெய் கொஞ்சம் சூடாட்டும். ஓகே, போட்டுமா கடுகு? காம்ப்ளான் ஸ்பூன் போடு, எல்லாரும் அதானே போடுறா. அது ஒரே ஒரு வெட்டை மிளகா. வெந்தயம் உண்டா? வெந்தயம் கிடையாது, இதுக்கு வெந்தயமே கிடையாது. துளி ஜீரகம், நிறைய வேண்டாம், கொஞ்சம். ஆஹா, சபாஷ். வேண்டாம், இதுக்கு இப்படியே போட்டுடலாம். ஆஹா, போடு சக்க. ஆஹா, இப்போ இது மாத்திரம் அதை பண்ணி போடுறேன். இது பண்ணணுமே, அது பண்ணணும். பண்ணிட்டு கடைசியில ஒண்ணு போடணும் இதுக்கு. ஓ, which nobody. இது ஒரு நிமிஷம் நான் பண்றேன். இரு வரேன். கும்பகோண ரசம் வந்து கடைசியில யூ ஆட் தேங்காய் வேற. ஆமா, அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம், நாட் மச். அது இந்த சமயத்துல if you like பூண்டு you can take it. தாளிக்கிறது. சபாஷ். ஆஹா, நல்ல வாசனை, வெரி குட். இப்போ நம்ம உடம்பு அலுப்பா இருக்குன்னு வச்சுக்கோ, இதை சாப்பிட்டதுன்னு வச்ச பிரமாதமா இருக்கும். அலுப்பு எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்குன்னு ஒரு கப்பு வச்சிருக்காங்க. போடு ரசத்தை. உமாச்சிக்கு வச்சுட்டேன் பைதவே. நான் அப்பவே மாதிரி பார்த்துருப்பேன், உப்பு பார்த்துருப்பேன், வச்சுட்டேன். அந்த பொடி பாரு, இந்த 1.5 லிட்டர் 2 லிட்டர் ரசத்துக்கு கரெக்டா இருக்கு. உனக்கு இது இல்லாத கொடுக்குறேன் நான். தக்காளி, கொத்தமல்லி. தக்காளி பிடிக்காது என்ன? நீ உன் பாஸ்டா கிஸ்டாக்லாம் பண்றிய, தக்காளி கரெக்டா சீ காப்பாத். நெய் வேண்டாம், போ. சரி நைஸா பார்க்கலன்னா போட்டிருப்பேன். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் நிறைய விதவிதமா ரசம் பண்ணணும், ஆமா சாப்பிடணும், அதுதான் எங்க ஆசை. இது டக்குன்னு வாசனை அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த கண்டத்திட்லி ரசம் இருக்குல்ல, அதோட வாசனை வருது. வாசனை வரைக்கும் சொல்றேன், சரி. பட் ஜாகிரதப்பா. எக்ஸப்ஷனல் ரசம். நல்ல அந்த கொள்ளோட வந்து ஒரு நட்டினஸ் ஒன்று, அதோட வாசனை, அந்த லெக்யூம்கே ஒரு தனிப்பட்ட ஒரு வாசனை. அது கொள்ள அடையெல்லாம் பண்ணும்போது கூட இட்ஸ் வெரி வெரி நியூட்ரிஷியஸ். ஒன்று. ரெண்டாவது, அந்த பொடி ஆட் பண்ணது, அந்த வெல்லம் ஆட் பண்ணி அந்த நெய்யில தாளிக்கும் போது, வெல்லம் will balance the spicy levels. Oh my god, master chef, wow. Yeah, this is just excellent இருக்குமா, சூப்பர். அண்ட் சாதம் வேணுமா கொஞ்சம்? அதான் லஞ்சுக்கு நான் சாப்பிடும்போது சாப்பிட்டு விடுறேனே. எதுக்கு அனாவசியமா லோடிங் த கார்ப்ஸ் ஆயிடும். அப்புறம் ஓகே,
காப்ஸ் போனாக்கா போடு, இன்னும் 10 லேப் கூட போடு, இன்னும் 4 ரவுண்டு இதில் ட்ரெட்மில்ல போ. அதுதான் பண்ணணும், அதான் பண்ணிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் கொள்ளு ரசம் ஆர் உழவச்சாறு and comment and let us know how you enjoyed this recipe. ஏன்னா it's a traditional recipe, very very traditional recipe. and முக்கியமா வந்து this is it's a very very nutritive rasam, if I can put it that way. So try this recipe and let us know how you enjoyed it. We will see you in another episode of அம்மாவும் நானும். Take care. Bye. bye.